ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்ட்லேருந்து உங்கள் நந்தினி. மக்கா இப்போ மகளிர் தொகை 5000 அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு மக்கா. மக்கா எல்லோரும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா மக்களோட வரி பணத்தை தான் நம்மளுக்கு திரும்ப தாராங்க. அதை நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடணும். அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக மக்கள்கிட்ட பேசின 1-2 பேர் சொல்கிறது 5000 தந்திருக்காங்க, அதனால நான் ஸ்டாலின் அங்கிளுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மக்களே, இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ அவங்க அடிச்சிருந்தா 5000 தருவாங்க. அதை யோசிங்க மக்கா. அதை யோசித்து இந்த ஓட்டு போடும்போது உங்கள் பணத்தை தான் உங்களுக்கு தராங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இல்லை. இந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சதில் எவ்வளோ அடிச்சிருந்தா அந்த 5000, தென் அடுத்தடுத்து 2000 3000 சொல்கிறாங்க இந்த கோடைக்கால இதில். அதை வரவு வச்சுருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ படித்த மக்களாக இருந்தாலும் சரி, பாம்பர மக்களாக இருந்தாலும் சரி, பாம்பர மக்கள் யோசிக்க மாட்டேங்காங்க. சரி, நம்மளுக்கு 5000 கிடச்சிட்டு அப்போ நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி இல்லை மக்கா. அவங்க 5000 தராங்கன்னா நீ 5 வருஷம் ஆட்சி செஞ்சதில் தான் 5000 தராங்க. ஒரு வருஷத்துக்கு 1000 வச்சுக்காங்க அப்படின்னு வச்சு 5000 ஓட்டுக்குன்னு 5000 தராங்க மக்களே. இவ்வளோ நாளாக 1000 ரூபின்னு தந்தது ஊக்கத்தொகைன்னு. இப்போ திடீர்னு பார்த்தா 5000, என்ன கணக்குன்னு தெரியல, 5000 தராங்க. மக்களே நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள்கிட்ட நின்று என்னால் ரொம்ப பேச முடியல. ஏன்னா மக்களோட கணிப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பேசுகிற விதத்தை வச்சு நாங்கள் கணிச்சது. நீங்கள் மக்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு ஒரு 5000 தந்துருக்காங்கன்னா அந்த 5000 அவங்க 5 வருஷம் ஆண்டதில், அவங்க அடித்ததில், கொள்ளை அடித்ததில் தான் 5000 உங்களுக்கு தராங்க. உங்களுக்கு அவங்களோட வீட்டு பணத்தையோ அவங்களோட சொத்தையோ உங்களுக்கு தூக்கி தரல. உங்களுக்கு எவ்வளோ வரி போட்டிருக்காங்க, எவ்வளோ வரி கெட்டுறீங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒரு காய்கறி வாங்கினாலும் ஜிஎஸ்டி தான், சாப்பிட ஹோட்டலுக்கு போனாலும் ஜிஎஸ்டி தான், ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் ஜிஎஸ்டி தான், என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி தான், எல்லாம் இன்க்ளூடு ஜிஎஸ்டியில் தான் போயிட்டு இருக்குது மக்களே. ஆனால் மக்கள் உங்களோட பணத்தை தான் உங்களுக்கு திருப்பி தராங்க. ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம சொன்னால் கூட அது புரிஞ்சுக்கிட மாட்டாங்க மக்களே. இதை பார்த்து நீங்கள் ஐயோ நம்மளுக்கு 5000 தராங்க, ஸ்டாலின் அங்கிளுக்கு தான் போட்டு போடணும் அப்படிலாம் கிடையாது மக்களே. நீங்கள் யோசித்து இந்த 5 வருஷத்தில் இத்தனை நாள் தராத பைசா இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் 5000, 2000, 3000, 4000, 5000 தராங்கன்னா எல்லாமே உங்களோட பணம் தான் உங்களுக்கு திருப்பி தராங்க. நீங்கள் வரி கட்டுறீங்க, அதனால் திருப்பி தராங்க. இப்போ வரி இல்லாமல் நம்மளுக்கு மற்ற நாடை மாதிரி, அரபி நாடை மாதிரி 0% வரி கிடையாது. நம்மளுக்கு இங்கே வரி ஜிஎஸ்டி வரி இருக்குது. 18%, 20%, 5%, 2%ன்னு வரி இருக்குது மக்களே. அது டீட்டெயிலாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். மார்க்கெட்டிங் பார்க்குறவங்களுக்கும் நல்ல கிளியராகவே தெரியும். அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நல்லா கிளியராக தெரியும் எவ்வளோ % வரி போட்டிருக்காங்க, எவ்வளோ % நம்மளுக்கு வரி கெட்டுறோன்னு. ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும்போது நம்ம யோசித்தாலே நம்மளுக்கு இந்த 5000 பெருசே கிடையாமக்கா. இந்த ஓட்டு டைமில் மக்களை மேனிபுலேஷன் பண்ணக்கு வேண்டி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுக்காதீங்க. உங்கள் பணம் தான் உங்களுக்கு தராங்க மக்கா. நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், நம்மளுக்கு பணம் தந்திருக்காங்க, விசுவாசத்தை காணிக்கணும் இல்லை. அவங்க உங்கள்கிட்ட எடுத்த பணத்தை உங்களுக்கே திருப்பி தராங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க மக்கா. ஏன்னா 5 இயர்ஸுக்கு 1 டைம் தான் ஓட்டு போடுறோம். திரும்பி நம்மளுக்கு ஆட்சி வர்றதுக்கு 5 இயர்ஸ் இருக்குது. நம்ம இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ மரணம் பார்த்துருக்கோம், எவ்வளோ கஷ்டம் பார்த்துருக்கோம், எவ்வளோ வரி கட்டியிருக்கோம், எவ்வளோ நம்மளால் செலுத்த முடியாத அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் யோசித்து பேசுங்க மக்களே. அப்போ தான் நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும். நான் யாரோட கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை. ஆனால் 5000 கிடச்சோன்னா நிறைய பேரோட, ஏன்னா நான் வர வழியிலே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டுகிட்டே வந்தேன் மக்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சப்போஸ் அவங்க வீடியோ எடுத்தால் தப்பாக நினச்சிருவாங்களே. ஏன்னா நிறைய தெரிஞ்ச மூஞ்சுங்க, தெரியாத மூஞ்சுங்க நிறைய பேர். நான் கடைக்கு வரும்போது கிராஸ் பண்ணி வரும்போது ஒவ்வொரு மக்களோட கணிப்பை பார்த்துட்டே இருந்தேன். என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ரொம்பலாம் அதிகமாக பேச முடியாது. அது டெய்லி பார்க்குற மூஞ்சி. தெரியாதவங்கள்ட்ட நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னோட கஸ்டமர் அவங்கள்ட்டலாம் கேட்டேன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, மக்களோட மைண்டு செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தால ஒரு சில மக்கள் கொஞ்சம் இப்போ 5000 பெருசாக நினைக்கிறவங்களாம்
வந்து ஏன்னா அவங்களாம் பாம்பறையாக யோசித்து ஐயோ 5000 தந்துட்டாங்களா 5000 தந்துட்டாங்களா 5000 பெருசே இல்லை மக்களே. நீ சம்பாதிச்சா அந்த 5000 உனக்கு அதை கிடைக்க பெருசே கிடையாது. அதனால் நம்மளுக்கு சும்மா தரல, நம்மளோட வரி பணத்தை தான் நம்மளுக்கு தராங்க. யோசித்து சிந்தித்து செயல்படுங்க மக்களே. ஒரு வாட்டி தான் ஓட்டு, அந்த ஒரு வாட்டி ஓட்டை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க மக்களே. அதனால் அந்த பிஃபோர் முன்னாடி சரி என்னதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அந்த 4 வருஷத்தில், இந்த 5 வருஷத்தில் நம்மளுக்கு 4 வருஷம் கடந்து வந்திருக்க பாதைகளை நினச்சிட்டு இந்த ஓட்டு சாவடி போகும்போது சிந்தித்து செயல்படுங்க. பணம் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். இது நம்மளோட வரி பணம் நம்மளுக்கு திருப்பி தராங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் மக்களே. யோசிங்க மக்களே, யோசித்து செயல்படுங்க. பணம் நம்ம கூட சம்பாதிச்சிடலாம். அவங்க தாராங்கன்னு சொல்லி ஓட்டை நம்ம வந்து கடன் கொடுத்துடாதீங்க. ஆட்சியை கடன் கொடுத்து நம்ம மேலே திரும்ப புலம்பி ஒன்றுமே ஆக போகாது. ஒரு வாட்டி மாறிட்டுனா மாறினதான். அதுக்கப்புறம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்காண்டி இப்போ கிடச்ச வாய்ப்பை முடிஞ்சளவு உங்கள் கையில் தக்க வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.